இங்க ஒரு லேடி ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேல சோப்பை போட்டு கைய கழுவுறா. ஏன்னா இவளுக்கு மைசோபோபியா இருக்கு. அது என்னன்னா பாக்டீரியாவை பார்த்து பயப்படுறது. அதனால இவ கையை எங்கேயும் படாம பாத்துக்கிறா. அப்படி தெரியாம தொட்டுட்டா கூட உடனே சோப்பை போட்டு கைய கழுவிடுறா. அதே மாதிரி இவ வேலை பார்க்குற இடத்துல மாப்பை போட்டு தொடச்சிட்டு போனாலும் இவளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாம இவ ஒரு டைம் மாப்பை போட்டு கிளீன் பண்றா. இதெல்லாம் பத்தாதுன்னு ஃப்ரெண்டோட குழந்தையை தூக்குனா கூட உடனே சோப்பை போட்டு கைய கழுவிடுறா. எங்கேயாவது பப்ளிக் பிளேஸ்ல உட்காரணும்னா ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு தான் உட்கார்றா. சோ இதை சரி பண்றதுக்காக ஒரு டாக்டரை மீட் பண்றதுக்காக வரா. அங்க ஒருத்தன் தெரியாம டோரை திறக்கும் போது கைய பிடிச்சிடறான். அடுத்த நிமிஷமே சோப்பை போட்டு கைய கழுவிடுறா. கழுவி முடிச்சது அந்த டேப்பை கைய வச்சு க்ளோஸ் பண்றா. உடனே அவளோட தலையில ஒரு மணி அடிக்குது. டேப்பை கைய வச்சு க்ளோஸ் பண்ணதுக்காக மறுபடியும் டேப்பை திறந்து சோப்பை போட்டு கைய கழுவுறா. ஆனா இந்த டைம் கைய வச்சு டேப்பை க்ளோஸ் பண்ணாம டிஷ்யூ பேப்பர் எடுத்து க்ளோஸ் பண்றா. அப்ப தெரியாம டிஷ்யூ பேப்பர் ரோல் பாத்ரூம்ல கீழே விழுந்துருது. அதை எப்படி திரும்ப யூஸ் பண்றதுன்னு மொத்த டிஷ்யூ பேப்பரையும் டாய்லெட் சிங்க்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணிடுறா. இப்ப அந்த கையோடய அவளோட ஃபேஸ்ல கைய வச்சறா. சோ அடுத்த நிமிஷமே அவளோட ஃபேஸ சோப்பை போட்டு கழுவிட்டு இருக்கா. ஆக்சுவலா இவ ஒரு லேப்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா. சோ டெய்லியும் பாக்டீரியாவை மட்டுமே பார்த்துட்டு இருக்கறனால அதுவே அவளுக்கு பிரச்சனை ஆயிடுது.